உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே தற்காலிகமா நடக்கிற சம்பவம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்களா இருந்தா இட்ஸ் ராங். யூ நோ வை? நமக்கு ஏதாவது ஒரு பிழையான விஷயம் நடந்துட்டா, அப்படி இல்லாட்டி நம்ம ஹர்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட எல்லாமே ஏதோ ஒரு ரீசன்னாலதான் நடக்குது. இதை நாங்க யோசிக்கிறது இல்ல. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, நான் இன்னைக்கு போற பயணம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்ப நான் குறிப்பிட்ட வாகனத்துல போகாம அதுக்கு அடுத்து வர வாகனத்துல ஏறிதான் நான் போக போறேன். சோ இந்த மாதிரி நான் லேட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாமே ஒரு ரீசன்னாலதான் அடுக்கடுக்கா நடக்கும். ஏன்னா யாருமே நமக்கு இதை செய்யணும், நமக்கு தண்டனையா இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்ய போறது இல்ல. சோ நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் நாங்களே தான் காரணம். ஏன் அப்படி நடக்குது? நாங்க அதுல இருந்து ஒரு பாடத்தை படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க தான் காரணம். கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் எது தெரியுமா? வாழ்க்கை பாடம் தான். ஒரு சிலர் இத சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க, படிச்சுக்குவாங்க, தன்னை மாத்திக்குவாங்க. ஒரு சிலருக்கு இத படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சிலர் இதை புரிஞ்சுக்காமலே போய் சேர்ந்துருவாங்க. ஒரு சிலருக்கு செகண்ட் டைம் நடக்கும் போதே புரிஞ்சு தன்னை தயார் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலருக்கு 5 தரம் அதே விஷயம் நடந்தாலும் அவங்க அங்கனேதான் இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனை செஞ்சு பாருங்க. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். அதே மாதிரி நேரத்தை வீணடிக்காதீங்க. இட்ஸ் ஓகே, மிஸ்டேக்ஸ் நடக்கட்டும், பரவாயில்ல. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்.